சென்னை பரங்கிமலை ரயில் நிலையத்தில் கல்லூரி மாணவியை ரயில் முன் தள்ளி கொலை செய்த வழக்கில் குற்றவாளிக்கு மரண தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைத்து நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட சதீஷுக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனை ஆயுள் தண்டனையாக குறைக்கப்பட்டுள்ளது. வழக்கில் விதிக்கப்பட்ட தண்டனையை குறைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவானது பிறப்பித்துள்ளது. 2022 அக்டோபர் 13 பரங்கிமலை ரயில் நிலையத்தில் ரயில் முன் தள்ளிவிடப்பட்டு கல்லூரி மாணவி கொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் குற்றவாளிக்கு மரண தண்டனையை குறித்து ஆயுள் தண்டனையாக நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது சிறப்பு செய்தியாளர் காயத்ரி இணைப்பில் இணைகிறார். காயத்ரி, வணக்கம். இதுகுறித்தான முழு விவரங்கள். வணக்கம் பவித்ரா. பரங்கிமலை ரயில் நிலையத்தில் மாணவியை ரயில் முன் தள்ளி கொலை செய்த வழக்கில் சதீஷ் என்ற நபருக்கு விதிக்கப்பட்ட தண்டனையை ஆயுள் தண்டனையாக சென்னை உயர்நீதிமன்றம் குறைத்து தீர்ப்பளித்திருக்கிறது. குறிப்பாக கடந்த 2022 ஆண்டு அக்டோபர் 13 பரங்கிமலை ரயில் நிலையத்தில் சத்யபிரியா என்ற மாணவியை சதீஷ் என்ற வாலிபர் ரயில் முன் தள்ளி கொலை செய்தார். இந்த வழக்கு சிபிசிஐடி குற்ற வழக்காக பதிவு செய்தது. மேலும் மகளிர் சிறப்பு நீதிமன்றம் சதீஷுக்கு தூக்கு தண்டனை 2024 ஆண்டு வழங்கி தீர்ப்பளித்தது. எனவே சதீஷ் தரப்பிலிருந்து மேல்முறையீடானது செய்யப்பட்டிருந்தது. குறிப்பாக சிபிசிஐடி இந்த வழக்கை விசாரித்த போதிலும் சதீஷ் தரப்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டு தன்னுடைய தூக்கு தண்டனையை ரத்து செய்ய வேண்டும் என்கிற அடிப்படையில் மேல்முறையீடு செய்யப்பட்டிருந்தது. இது தொடர்பான வழக்கு விசாரணையின் பொழுது சதீஷ் தரப்பில் இருந்து தான் காதலித்த பெண் வேறு ஒருவரை திருமணம் செய்து கொள்ள இருக்கிறார் என்கிற ஆத்திரத்தில் தான் இந்த செயலானது நடைபெற்றது என்றும் இது திட்டமிட்ட செயல் என்று சதீஷ் தரப்பிலான வாதாடப்பட்டது. இந்த குறிப்பிட்ட அனைத்து தரப்பு வாதங்களையும் நீதிபதி கேட்டுக்கொண்டார். அதனைத் தொடர்ந்து தீர்ப்பானது தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. இந்நிலையில் இந்த வழக்கு இன்று தீர்ப்பானது அளிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சதீஷுக்கு விதிக்கப்பட்ட தூக்கு தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைத்து உத்தரவிட்டிருந்தார். மேலும் 20 ஆண்டுகளுக்கு எந்த தண்டனை குறைப்பும் வழங்கக்கூடாது எனவும் நீதிபதிகள் உத்தரவிட்டிருந்தார். இந்நிலையில் பரங்கிமலையில் மாணவி தள்ளி கொல்லப்பட்ட வழக்கானது அப்பொழுது பரபரப்பாக பேசப்பட்ட நிலையில் இன்று இது தொடர்பான வழக்கில் தீர்ப்பானது அளிக்கப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி காயத்ரி.